வணக்கம், வெல்கம் டு லெட்டர் கல்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10ஆம் வகுப்பு இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு 5வது பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினா, விடை, பொருட்கோள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக் இருக்குது. அது முக்கியமாக இருக்குது. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்துலையும் அதோட ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நாம் அந்த விஷயத்தில் பெட்டராக விளையாட முடியும் அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு கேமுமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரூல்ஸை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ரூல் படி நம்ம இயங்கி நம்ம என்ன பண்ண முடியும், அதில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதே போல் அந்த ரூலை பிரேக் பண்ண முடியும் சில இடங்கள்ல. ஓகேங்களா, அப்போ அதுக்கு அவசியமாக என்ன தெரியணும், அதோட ரூல் தெரியணும். அதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா விதின்னு சொல்லுவாங்க. அதோட விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதோட விதிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஈஸியாக கையாள முடியும். ஓகேங்களா, அதே போல் ஒரு மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு மொழியை நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கான விதிமுறைகள் எதுனா அதுதான் வந்து கிராமர், அதாவது இலக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த இலக்கணத்தை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை வச்சு நீங்கள் கதை எழுதலாம், கவிதை படைக்கலாம், அந்த மொழியை வச்சு நீங்கள் பேச்சு எடுக்கலாம், அதை எழுத்து பண்ணலாம், எதை வேணாலும் நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும். அந்த மொழியை நீங்கள் அவ்வளோ அழகாக கையாள முடியும். ஓகேங்களா, அப்போ அந்த மொழியை பயன்படுத்துறதுக்கான விஷயம் தான் இப்போ நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து வினா. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ் சொல்லி கேட்பாங்க. க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ்னால் என்னன்னா வந்துட்டு எஸ் ஆர் நோ, அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் மட்டும்தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே எஸ் ஆர் நோ டைப்பில் தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கிறத தான் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து என்ன பண்ணால் நீங்கள் அதை விளக்கமாக சொல்லி ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொஸ்டின் சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் விளக்கமாக அந்த விளக்கம் கொடுத்தா தான் அதில் என்ன பண்ண முடியும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, நேற்று நைட்டு எங்கே இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நீங்கள் வந்து ஆன்சர் நீங்கள் பண்ணலாம். நேற்று நைட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியும். எங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே வார்த்தை சொல்லிடலாம். பட் அந்த விளக்கத்தை நம்ம கேட்கறதுக்கான அந்த ஓப்பன் கொஸ்டின்ஸும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறப்ப நீங்கள் வந்து அது விளக்கமாக கொடுத்துடணும். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஓப்பன் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன சொல்லுது, ஆன்சர் வாங்குறதுக்கான கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 17-20 வகையான டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம தமிழர்கள், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின்ஸாக 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே அதை வந்து இந்த 6 வகைக்குள்ளே நம்ம வந்து அடைக்கிற முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல், தரும், வினா ஆறும், இழுக்கார், நன்னூல் 485வது சூத்திரம். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கொடுப்பாங்க. நன்னூல்ங்கிற புத்தகத்தில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நன்னூல்ங்கிறது பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் ஆகும். ஓகேங்களா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுலேருந்து எழுதப்பட்டது. இங்கே ஒரு 800-900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புக்கு. அதில் வந்து நம்மளோட தொல்காப்பியத்துக்கு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கண நூல். அதில் வந்து கொடுத்துருக்காங்க. வினா வந்து 6 வகைப்படுங்கிறாங்க. 6 வகையாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, அஞ்சாவது பாடம் 10th தமிழ். ஓகேங்களா, 5வது பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வினா, விடை, பொருள், ஸோ இப்போ வந்து 3 இதில் இருக்குது. வினா இருக்குது, விடை இருக்குது, பொருட்கள் இருக்குது. நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா வினா மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த சூத்திரத்தை எழுதிடுறேன். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல், தரும், வினா ஆறும், இழுக்கார். ஓகேங்களா, இது என்னது
நன்னூல் வந்து 385 சூத்திரம். ஓகேங்களா, நன்னூல் 385 சூத்திரம் இது. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல். ஓகேங்களா, இந்த 6 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வினாவோட வகைன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஒரு கேள்விங்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அதுக்கான ஒரு கருவி தான் கேள்வி. ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் கேள்வி கேட்கணும், எல்லாருமே கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்னா, உங்களுக்கு தெரியாததை அல்லது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது வந்து இது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உங்களோட கியூரியாசிட்டி மூலமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு வழி என்னது? கேள்வி தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கேள்வி கேட்கும்போது அதோட ஆன்சர் ஏத்தாப்பில் இருக்கவங்களோ இல்லை வேறு எங்கே இருந்தோ உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும் பொழுது உங்களோட என்ன பண்ணும், உங்களோட சந்தேகங்களோ உங்களுக்கு தேவையான விஷயம் அதில் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இந்த 6 விஷயத்த நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 6 விஷயத்தை சுருக்கியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் நீ என்ன கேள்வி கேட்டாலும் இதுக்குள்ளே தான் அடங்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே அறிவு. அதனால் எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுறது, உங்களோட சிந்தனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட அறிவு வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு வழி என்ன அப்படின்னா அது கேள்வி கேட்கறது தான். ஓகேங்களா, சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறிவு. இப்போ அறிவுங்கிறது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, எனக்கு அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவு உனக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி. அல்லது எனக்கு அந்த அறிவு இருக்குது, அந்த அறிவில் என்ன பண்ணலான்னா வந்துட்டு அதை நான் சோதிச்சு பார்க்கறதுக்காக உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அறிவு. ஓகேங்களா, அது என்ன பண்ணுறாங்கன்னா அறிவினா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அறிவினா. அறிவினானா என்ன அர்த்தம்னா வந்துட்டு, ஸோ உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் வந்து உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கான கேள்வி தான் அறிவினா. ஸோ இப்போ எப்படி அறிவினா அப்படின்னா, இந்த புக்கில் கொடுத்துருக்க உதாரணம் என்னன்னா வந்துட்டு ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, ஆசிரியருக்கு அது ஏற்கனவே தெரியும், மாணவர்கள் என்ன பண்ணலாம், அது தெரியாது, இது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கல. அதை அறிஞ்சிக்கிறதுக்கு பொருட்டு கேட்கக்கூடிய கேள்வி வந்து அறிவினா. ஓகேங்களா, அறிவினா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. இது வந்து அறிவினா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை. இந்த அறியாமை அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எனக்கு தெரியலனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா, என்னோட அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏத்தாப்பில் இருக்கின்ற யார்கிட்ட இருக்க முடியும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வினது அறியாவினா. என்னது? அறியாவினா. ஏன்னா எனக்கு நான் அதை அறிஞ்சிக்கிறதுக்காக நான் கேட்குறேன் அப்படிங்கிறப்ப இது வந்து அறியாவினா. அறியாமல் இருக்கேன், அறியா வினா. ஓகேங்களா, ஸோ இது வந்து அறியாவினா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குற கேள்வி. ஓகேங்களா, இது என்னது? மாணவர் வந்து ஆசிரியர் கேட்பது. ஓகேங்களா, இல்லை மாணவருக்கு தெரியாது, ஆசிரியருக்கு தெரியும். அப்போ தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பேர் வந்து அறியாவினா. சரி, இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐயுறல். ஓகேங்களா, ஓகே. ஐயுறல்னா என்னன்னா வந்துட்டு ஐயம். பொதுவாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்த நீ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஐயம் திரிபர கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயம் திரிபர கற்றல்னா ஐயம்னா என்னன்னா ஒரு விஷயம். ஓகேங்களா, அதில் இதுவா அதுவா அப்படிங்கிறது என்னது? ஐயம். இந்த ஐயம் வந்து ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த தூரத்துல இருந்து யாரோ வராங்கன்னு வச்சுங்களேன், அது வரது வந்து பார்த்தீங்கன்னா இதில் விளக்கம் கொடுத்துருக்குன்னா எருதா மாடா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அது ஏதோ வருதுன்னு தெரியுது நம்மளுக்கு, ஆனால் அது என்னன்னு தெரியல. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எதுவுமே ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயத்தோட இல்லை சம்திங் வந்து அது புரியாமல் இருக்கிற இடத்துல கேள்வி கேட்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐயம். ஓகேங்களா, அந்த ஐயம்ங்கிறது ஐயவினா.
ஐய வினா. இதில் இன்னொரு தான் இருக்கா, பாம்பா கயிறா. இந்த ரெண்டு கேள்விகள், சில 3-4 கேள்விகள் அப்படி தொடர்ந்து இது என்னன்னே தெரியலையே. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரியா வினா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு தெரியுது, ஏதோ சம்திங் இருக்குது, அந்த நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ரெண்டுமே விளக்கமும் தெரியும். பட் என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற சில டவுட்ஸ் ஓகேங்களா, ஒரு ஐயத்தோட, ஐயம்னா இல்லை டவுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டவுட்டோட கேட்கக்கூடிய விஷயத்தில் என்னது ஐயுறல், அப்போ ஐயா ஐய வினா ஓகேங்களா. இது எப்படின்னா வந்துட்டு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூரத்தில் தெரிவது எருதா மாடா அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது ஐய வினா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே குழல் வினா. குழல் வினான்னா நாம் ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக கேட்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிற இடத்துல என்னன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா குழல் வினான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த நம்மள்ட்ட இல்லை, ஒருத்தர் இருக்குது, அதை போய் நம்ம கேட்டு வாங்குவோம் ஓகேங்களா. இப்போ ஒரு நேரத்துக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புத்தகம் கடையில் போயிட்டு ஒரு புத்தகம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த புத்தகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டு வாங்குறோம்ல, அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இல்லை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழல் வினான்னு சொல்கிறாங்க. ஒரு புலவர் வந்து போயிட்டு ஒரு அரசன்ட்ட போய் வந்து கேட்குறாருல, அரசர் இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடியிருக்கேன், எனக்கு ஒரு பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ வந்து கேட்குற இடத்துல ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா குழல் வினா ஓகேங்களா. ஓகேங்களா, இந்த குழல் தான் வந்து இந்த குழல் வினா வரும். பிராக்கெட் போட்டுக்கலாம். குழல் வினா. என்ன பண்ணா, புலவன் வந்து அரசன்ட்ட கேட்கறது, ஒரு புலவர் அரசரிடம் ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொடை வினா. கொடை வினா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இப்போ அதே அப்படியே திருப்பி போடுங்க, ஒரு அரசன் புலவன்ட்ட கேட்கறது ஓகேங்களா. அதாவது கொடை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மகிட்ட இருக்குது, நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன கேள்வி கேட்கணும் வந்துட்டு, உன்கிட்ட பொருள் இருக்கா, உன்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை ஓகேங்களா. அவர்கிட்ட இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, இந்த கொடுக்கணுங்கிற எண்ணத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், உனக்கு இது போதுமா அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த கேள்வி கேட்குறோமோ கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து கொடை வினா. கொடை அதுல இருந்து கொடை கொடுத்துருக்கு. சரி, என்ன பண்ணலாம், பிராக்கெட்ல கொடை போட்டுக்கலாம். கொடை வினா ஓகேங்களா. இது என்னது, இதுக்கு உதாரணம் என்னது, அரசர் புலவரிடம் கேட்பது ஓகேங்களா. சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏவல் வினா ஓகேங்களா. ஏவல் வினாலாம் என்னதுன்னா, ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய வைக்கிறதுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. எதிர்த்தாப்புல இருக்கவங்கள்ட்ட ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்கணும் பார்த்தீங்களா, அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு இதில் என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டில் வந்துட்டு சமையல் பொருட்களுக்கான பொருள் இல்லை, அதை நீ போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்னது, அதை வந்து செய்ய வைக்கிறதுக்கான ஒரு கேள்வி, எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஒரு செய்ய வைக்கிறதுக்கான அந்த கேள்வி அடங்குன அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினா. ஆறு ஏவல் 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 வினா ஓகேங்களா. இது என்னன்னா வந்துட்டு சொல்லலாம், பெரியோர் சிறியோர்
பெரியோர் சிறியோரிடந்து ஏவறது பேர் வந்து ஏவல் வினான்னு சொல்லுவாங்க. பெரியோர் சிறியோர் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துல நீங்களா சின்னவங்க கூட சொல்லலாம், இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த எந்த இடத்துலேருந்து யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து அது பெரியோர் சிறியோர்கள் மாறும். ஸோ அப்போ அந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஏவல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஏவல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஏவலுக்கான விளக்கம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல்வினா, கொடைவினா, ஏவல் வினா, இந்த 6 விஷயத்துல தான் என்ன பண்ணுறோம் நன்னூலில் கொடுத்துருக்கு சுத்திரம். இது நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் இந்த உலகத்தில் கேட்டாலுமே இந்த 7 கொஸ்டின்ஸ்குள்ள நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் அடங்கிடும். இல்லைங்களா? இப்போ நம்ம யார்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணாலுமே, யார்கிட்ட ஒரு விவாதம் பண்ணாலுமே அதுக்கான இந்த விஷயம் கேட்குற கேள்வி தான். எந்த ஒரு கான்வர்சேஷனும் கேள்விகளால் தான் அமைக்கப்பட்டிருக்கும். இல்லைங்களா? நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கனாலும் கேள்விகளால் தான் அதை என்ன பண்ணுவீங்க, கேட்டுகிட்டே இருப்பீங்க. சில பேருக்கு என்ன தோணும், எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை, கேள்வி கேட்கும்பொழுது தான் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான அடிப்படை விஷயமே கேள்விகள் தான். நீங்கள் யார்கிட்ட பேசும்போது இனிமேல் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயம் பேசணும் கேள்விகளால் தான் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்பீங்களே தவிர பதில்கள் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கான்வர்சேஷன் தொடங்கும் போதோ இல்லை கான்வர்சேஷன் பண்ணும்பொழுதோ அதிகமான கேள்விகள் கொண்டு தான் அது இயங்கும். கேள்வி பதில்கள் கொண்டு தான் அந்த ஒரு கான்வர்சேஷன் இயங்கும். அதனால் அந்த கேள்வி எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறோம், என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறோம், எப்பயுமே மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அறியாமைனா அதாவது அறியாமைனா தான் நம்ம கேள்வி கேட்டுருக்கோம், நம்மளுக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் வந்துட்டு ரெண்டாவது வந்து அறிவினா, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்ட கேள்வி. இது மேக்ஸிமம் யாருமே அந்த கேள்விகளை வந்து அதிகம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்விகள் 2 கேள்விகள் கான்வர்சேஷனில் மெயினாக இருக்கிறது அறிவு, அறியாமை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறிவு நோக்கி போகக்கூடிய கேள்விகள், அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய கேள்விகள். ஆனால் பேசிக்காக இருக்கிறது இந்த 2 கேள்விகள் தான், அறிவினா அறியாமைனா. ஓகேங்களா? இதே போல் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விடை அப்படிங்கிறது என்ன இருக்குது, அது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த வினா விடை ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்வர்சேஷனும் இல்லை நீங்கள் பேசுகிற எந்த விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஒரு மொழியை ஈஸியாக நீங்கள் கையாள முடியும். ஒரு கவிதை எழுதுறீங்களோ ஈஸியாக தான் நீங்கள் ஒரு கவிதை எழுதலாம். நம்ம இதை வச்சு நான் ஒரு ஈஸியாக ஒரு கவிதை நான் உங்களுக்கு வரதில் எழுதி காட்டுறேன். ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை அப்போ எழுதும் பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரூல்ஸை தெரிஞ்சு நீங்கள் அதை எழுதும் பொழுது அதோட இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அழகு உணர்வு வந்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.